ஆப்டிகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா, டிசம்பர் 7, 2025 விருச்சிகத்துல இருந்து தனுசு வந்து அமர்றாரு. இந்த தனுசுல ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 40 நாள் இருக்காரு. அந்த 40 நாள் தனிச்சு இருக்காரா அப்படின்னா இல்ல. இவருக்கு பின்னாடியே டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதன் வந்துடுறாரு தனுசுல. அப்ப டிசம்பர் 29ல இருந்து ஜனவரி 16 வரைக்கும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு இருக்காங்க தனுசுல. ஆக இணைஞ்சு இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கதான் போறாங்க. ஆக இந்த பலன்களை வந்து பாருங்க, நாங்க 2 பகுதியா பிரிப்போம். முற்பகுதி செவ்வாய் தனித்து இருக்கும் போது, பிற்பகுதி செவ்வாயும் புதனும் இணைந்து இருக்கும் பொழுது. ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இவங்க தர போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, முதல்ல செவ்வாய் வந்து தனுசுல அமர்றாரு. இந்த தனுசு வீடு உங்களுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ருண ரோக சத்ருஸ்தானம். ருண ரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்றாரு. எதிரிகள் பெருசா யாரும் கிடையாதுங்க. என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி பாருங்க, ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு இப்ப ப்ராப்பரா வைத்தியம் பண்றேன். உணவுயியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்கேன். அதனால நல்லா இருக்கேன். இதெல்லாம் பெருசா நான் செய்யல அப்படின்னா அதுல இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, டயபெட்டிக் பர்சனாலிட்டி டாக்டர்ஸ் வந்து நடுவுல உடம்பு ரொம்ப முடியாம போச்சு, சக்கரை லெவல் அதிகமாயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல போனாங்க, சேர்த்தாங்க, சுகர் லெவலை நல்லா கம்மி பண்ணி அமிச்சாங்க. திருப்பி வந்த உடனே நான் வந்து பாருங்க, அந்த உணவு முறைகள்லாம் பெருசா ஃபாலோ பண்ணல, மருந்து மாத்திரையும் கரெக்டா சாப்பிடல அப்படின் போது அது அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்டா சாப்பிடுறீங்க அப்படின்னா செவ்வாய் ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்த மாட்டான். சாப்பிடல அப்படின்னா அவன் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும். அப்ப ரொம்ப சிம்பிள், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, பெரிய லெவல்ல யார்கிட்டயும் கடன் வாங்குறது அப்படின்றது வேண்டாம். பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கறது அப்படின்றதும் வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி 6ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கானா, ஒருத்தன் சும்மா போறான், நம்மள எதேச்ச பார்த்து வண்டி வந்து டக்குன்னு வந்து முன்னாடி வந்துட்டான், நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம், டக்குன்னு வந்து ஒரு செகண்ட் நம்மள ஆட்டம் காமிட்டு போயிட்டான் அப்படின்னா, நீ ரூல்ஸ் ஒழுங்கா ஓட்டுறியா, எப்படி வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பலாரம் அடிக்க போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்வோம். கோவத்தை கண்ட்ரோல்ல வைக்கணும், கோவத்தை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா 10 மற்றும் 5க்கு அதிபன். உங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் யாரு, செவ்வாய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப இந்த செவ்வாய் என்ன பண்ணுவான், தொழில சில பல அப்டக்கல்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் கொடுப்பான். கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தொழில முன்னேற்றம் அப்படின்றது வரும். பூர்வீகம் சார்ந்து சில பல பிரச்சனைகள் வரும். ரொம்ப வந்து ஸ்மூத்தா டேக்கிள் பண்றீங்க அப்படின்னா நல்லது. எந்த விதத்துல நல்லது, பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்தி நம்ம கைக்கு வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பிற்பகுதியில புதன் வந்து உட்கார்றான். புதன் வந்து இணையறான் அப்படின்னு போது புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 12 மற்றும் 3க்கு அதிபன். அதாவது மோட்ச விரயஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். என்னோட தம்பி தங்கச்சினோட சப்போர்ட்னால, என்னோட புத்திசாலித்தனத்தினால, என்னோட தம்பி தங்கச்சினோட சப்போர்ட்டை நான் வந்து எடுத்துட்டேன். அவங்க எனக்கு ஃபுல் ஃபேவர் ஆகுற மாதிரி அவங்க கிட்ட நான் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றேன். அதனால அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபாரின் டூர் போனோம், வெளியே ஊருக்கு போனோம். நெய்பர்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்படின்ற ஒரு அமைப்பு புரியுதுங்களா. 12ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போறது, வெளியூருக்கு போறது, சோ தகவல் தொடர்பு துறைகளை வந்து பயன்படுத்தி தடைகளை தாண்டி செல்வது, இந்த மாதிரி பல நல்ல விஷயம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம வந்து பாஸ் ஆகுறது, ஒரு நல்ல நிதி நிலைமையை நோக்கி போறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனம். ஆரோக்கியத்துல ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய், சின்ன சின்ன ஆக்சிடென்ட், சர்ஜரிஸ் இதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிளஸும் உண்டு, மைனஸும் உண்டு. நரம்பு சார்ந்த நோய்கள் இதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சோ மருத்துவம், சட்டம், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி துறையில இருக்கவங்க நல்லா சாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக இதுல வந்து பாருங்க, பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க அப்படின்றது. இவங்க வந்து பாருங்க, நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா சைலண்டா மூளையை கொண்டு யோசிச்சிங்க அப்படின்னா பாசிட்டிவ் நோக்கி போயிடுவாங்க. என் மனசை கொண்டு யோசிக்கிறேன், நான் சைலண்டா இருக்க மாட்டேன். கோவப்பட்ட கத்துவேன், கோவப்பட்ட டென்ஷன் ஆவேன், அடமெண்டா ஆர்கியூ பண்ணுவேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா வந்து யாராவது சின்ன தப்பு செஞ்சா கூட நேரா போய் அடிக்க போவேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்க கோவத்தை வந்து பாக்கெட்ல வைக்கல அப்படின்னா நெகட்டிவ் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம். அது மட்டும், அது எது நெகட்டிவ் நோக்கி போறது அப்படின்றதே கிடையாது. ஆரோக்கியத்துல எப்பயுமே கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த பிளானட்ஸ் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை. செவ்வாய் தனிச்சு இருக்கிறது, புதனோட இணைஞ்சி முற்பகுதி பிற்பகுதி, இதுக்கான ஒரு பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம்
யோசிக்கிறோம். அதே மாதிரி 2வது திருமணம் யோசிக்கிறோம். குழந்தை பேரு அத பத்தி யோசிக்கிறோம். ஒரு பிசினஸ பத்தி யோசிக்கிறோம். இல்ல எங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் அத பத்தி யோசிக்கிறோம். எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ட்ராப் ஆயிடுமோன்னு பயப்படுறோம். இந்த மாதிரி நெறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.